மகனே, மகளே, நீ உன் பிள்ளைக்காக ஜெபிக்கும்போது நான் கவனிக்காமல் இருந்ததாக நினைக்காதே. நீ உறங்கும் நேரத்தில் கூட நான் உன் பிள்ளையின் நாளைய நாளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ சொல்வாய், இப்போதே மாற்றம் தெரியவில்லையே. ஆனால் நான் சொல்கிறேன், விதை மண்ணுக்குள் வேலை செய்யும்போது சத்தம் இருக்காது, அதனால் அது உயிரற்றதல்ல. இன்று உன் வாயிலிருந்து வெளியே வரும் இந்த 5 ஜபங்கள் உன் பிள்ளையின் பாதை, பாதுகாப்பு, புத்தி, பரிசுத்தம், பூரண எதிர்காலம் எல்லாவற்றையும் தொடும். கவனமாக கேள், முழு இதயத்தோடு ஜெபி. நான் பேசுகிறேன். ஜபம் 1. பாதையை மாற்றும் ஜபம். Prayer that redirects the child's path. மகனே, மகளே, உன் பிள்ளையின் கால்கள் இப்போது எந்த திசையில் செல்கிறது என்று நீ கவலையோடு பார்க்கிறாய். நல்லதை விரும்பினாலும் சூழ்நிலை தவறான திசையை காட்டுகிறது. நண்பர்கள், பழக்கம், பயம், அழுத்தம். ஆனால் கேள், பாதையை மாற்ற அதிகாரம் உன் கண்ணீருக்கு உண்டு. இப்போது என்னோடு சொல்லு, ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளையின் கால்களை தவறான வழிகளிலிருந்து திருப்புகிறீர். நான் பார்க்க முடியாத இடங்களிலும் நீர் காவலாக நிற்கிறீர். என் பிள்ளையின் வாழ்க்கையில் தவறான முடிவுகள் உருவாகும் முன்பே அவற்றை நீர் முறிக்கிறீர். நல்ல பாதையை நான் கட்டாயப்படுத்தவில்லை, நீர் இயல்பாக உருவாக்குகிறீர். ஆமேன். மகனே, இந்த ஜபம் முடிந்ததும் நீ கவனிப்பாய், சில கதவுகள் தானாக மூடப்படும், சில நட்புகள் தானாக விலகும். அது தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. ஜபம் 2. பாதுகாப்பை கட்டும் ஜபம். Prayer that builds divine protection. மகளே, உன் பிள்ளை பள்ளிக்கு போகும்போது உன் மனம் கூடவே போகிறது. வெளியே செல்லும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளம் நடுங்குகிறது. நீ பயப்படுவதற்கு காரணம் உண்டு, ஆனால் பயம் உன் பிள்ளையின் காவலன் அல்ல, நான் தான். இப்போது என்னோடு சொல்லு, இயேசுவே, என் பிள்ளையின் மேல் காணப்படாத பாதுகாப்பு வளையத்தை நீர் அமைக்கிறீர். விபத்து அருகில் வந்தாலும் அது தொடாதபடி நீர் திருப்புகிறீர். தீமை திட்டமிட்டாலும் அது வழி மாறுகிறது. பகலும் இரவும் என் பிள்ளையின் உயிர் உன் கைகளில் உள்ளது. ஆமேன். கேள், நீ பார்க்க மாட்டாய், ஆனால் நான் பல விஷயங்களை நடக்க விடாமல் செய்திருப்பேன். ஒரு தாமதம், ஒரு தவறவிட்ட பஸ், ஒரு இரத்த ஆன திட்டம், அவை எல்லாம் உன் பிள்ளையை காப்பாற்றிய தருணங்கள். ஜபம் 3. புத்தியை திறக்கும் ஜபம். Prayer that awakens wisdom and understanding. மகனே, உன் பிள்ளை படிக்கிறான், ஆனால் விளைவு வரவில்லையா? முயற்சி இருக்கிறது, ஆனால் தெளிவு இல்லையா? நினை, புத்தி என்பது மதிப்பெண் மட்டுமல்ல, நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் கிருபை. இப்போது ஜெபி, ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளையின் மனதை குழப்பத்திலிருந்து விடுவிக்கிறீர். நினைவாற்றலை நீர் ஆசீர்வதிக்கிறீர். தேவையில்லாத சிந்தனைகள் விலகுகிறது. தேவையான அறிவு சரியான நேரத்தில் நினைவிற்கு வருகிறது. என் பிள்ளை தன்னை பாழ்வாக மதிப்பிட மாட்டான். நீர் அவனுக்குள் வைத்த திறமைகள் வெளிப்படும். ஆமேன். மகளே, ஒரே நாளில் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே சத்தமில்லாமல் ஒளி ஏறுகிறது. அந்த ஒளி ஒரு நாள் அவனை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றும். ஜபம் 4. பரிசுத்தத்தை காக்கும் ஜபம். Prayer that guards purity and character. மகனே, உலகம் உன் பிள்ளையை வயதை விட வேகமாக மாற்ற முயற்சிக்கிறது. நீ சொல்வாய், நான் கண்காணிக்க முடியவில்லை. ஆனால் நான் கண்காணிக்கிறேன். இப்போது என்னோடு சொல்லு, இயேசுவே, என் பிள்ளையின் மேல் காணப்படாத பாதுகாப்பு வளையத்தை நீர் அமைக்கிறீர். இதயத்தை காக்கிறீர். தவறான ஆசைகள் வேரூருந்துவதற்கு முன்பே நீர் அகற்றுகிறீர். உடலை மட்டுமல்ல, சிந்தனையையும் நீர் பரிசுத்தமாக்குகிறீர். அவள் தன்னை மலிவாக நினைக்க மாட்டாள். அவன் மதிப்பு உன்னிடமிருந்து வந்தது. ஆமேன். கேள், பரிசுத்தம் என்பது அடக்குமுறை அல்ல, அது உயர்வு. நீ கற்றுக் கொடுக்க முடியாததை நான் சூழ்நிலைகள் மூலம் உன் பிள்ளைக்கு உணர்த்துவேன். ஜபம் 5. எதிர்காலத்தை திறக்கும் ஜபம். Prayer that unlocks destiny and future. மகளே, நீ அதிகமாக பயப்படுவது இன்றைய நாளை அல்ல, நாளைய நாளை. வேலை, திருமணம், ஸ்திலைத்த வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. கேள், உன் பிள்ளையின் நாளை காலியாக இல்லை,
அதில் நான் முன்பே நின்றிருக்கிறேன். இப்போது ஜெபி. ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளையின் எதிர்காலத்தை நான் உன் கைகளில் வைக்கிறேன். தாமதம் வந்தாலும் தோல்வி வராது, மறுக்கப்பட்டாலும் நிராகரிக்கப்பட மாட்டான். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான கதவுகள் திறக்கப்படும். என் பிள்ளை சாட்சியாக மாறுவான். அவன் வாழ்க்கை பிறரை எழுப்பும். ஆமென். மகனே, நீ ஜெபித்து விட்டாய். இப்போது ஓய்வுகொள். எதிர்காலத்தை சுமக்க வேண்டியது உன் பொறுப்பு அல்ல, அது என் வேலை. பெற்றோரே, நீ பரிபூரணமான பெற்றோர் அல்ல, அது பிரச்சனை அல்ல. நீ ஜெபிக்கும் பெற்றோர், அதுவே போதும். நீ ஒரு வார்த்தை சொல்வதற்குள் நான் 1000 விஷயங்களை உன் பிள்ளைக்காக ஒழுங்குபடுத்துகிறேன். இந்த 5 ஜபங்களை தினமும் அல்லது வாரத்தில் ஒருமுறை உன் பிள்ளையின் பெயரை சொல்லி ஜெபி. ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் சொல்வாய், அன்று நான் புரியாமல் ஜெபித்தேன், இன்று அதுவே என் பிள்ளையின் அடித்தளம். நான் உன்னோடு இருக்கிறேன், உன் பிள்ளையோடும் இருக்கிறேன். பயப்படாதே. மகனே, மகளே, நீ ஜெபித்து விட்டாய். அது பெரிய விஷயம். ஆனால் கேள், ஜெபம் விதை, நடத்தைதான் நீர். நீ என்னிடம் ஒப்படைத்ததை நான் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டேன். இப்போது நீ செய்ய வேண்டியது என்னை எதிர்க்காதிருப்பது. இந்த 5 செயல்களை நீ செய்தால் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்த வேலை தடைபடாது. கவனமாக கேள். செயல் 1. பயத்தை வார்த்தைகளால் ஊட்டாதே. மகனே, நீ ஜெபிக்கிறாய், ஆனால் அடுத்த நிமிடம் சொல்கிறாய், இவன் சரியாக வரமாட்டான். இந்த காலத்தில் பிள்ளைகளெல்லாம் இப்படித்தான். நான் பயப்படுகிறேன். கேள், நீ ஜெபத்தில் விதைத்ததை வார்த்தைகளால் பிடுங்காதே. உன் பிள்ளையின் காதில் அவன் எதிர்காலம் முதலில் விழுவது உன் குரல்தான். நீ இப்படிச் சொல், நீ நல்லவன், தேவன் உன்னை வழிநடத்துவார். நீ தவறானவன் அல்ல, நீ கற்றுக்கொண்டு வருகிறவன். நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன், ஆனால் உன் தினசரி வார்த்தைகளையும் கேட்கிறேன். ஒரு பெற்றோரின் நாக்கு அல்லது ஆசிர்வாதம் அல்லது சாபம். நீ தேர்வு செய். செயல் 2. கட்டுப்பாடு அல்ல, தொடர்பை வளர்த்து. மகளே, நீ உன் பிள்ளையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாய். ஆனால் கேள், கட்டுப்பாடு பயத்தை உருவாக்கும், தொடர்பு நம்பிக்கையை உருவாக்கும். நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ கடைசியாக உன் பிள்ளையிடம் உன் மனசு எப்படி இருக்கு என்று கேட்டது எப்போது? அவன் தவறு செய்தால் கூட முதலில் கேள், பிறகு திருத்து. நான் எப்படி உன்னை நடத்துகிறேன்? முதலில் நான் கேட்கிறேன், பிறகு நான் மாற்றுகிறேன். நீ என்னைப் போல நட. உன் பிள்ளை உன்னை பயந்து பேசாமல் இருந்தால் ஒரு நாள் உலகத்திடம் பேச ஆரம்பிப்பான். செயல் 3. என் நேரத்தை அவன் முன் மதித்து காட்டு. மகனே, நீ சொல்கிறாய், என் பிள்ளை ஜெபிக்க மாட்டான். ஆனால் நீ ஜெபிக்கும் நேரத்தை அவன் பார்க்கிறானா? நீ வேதம் வாசிக்கிறாயா? அல்லது பிள்ளை வாசிக்கணும் என்று மட்டும் சொல்கிறாயா? கேள், உபதேசம் பாதிதான், மாதிரி முழு பாடம். நீ அழுத்தத்தில் கூட என்னிடம் ஓடுவதை அவன் பார்த்தால் அவனும் அதே வழியை பின்பற்றுவான். நீ கோபத்தில் வார்த்தைகளை சிதறவிட்டால் அவனும் அதையே கற்றுக்கொள்வான். நீ பரிபூரணமாயிருக்க வேண்டாம், நீ உண்மையாயிரு, அதுவே போதும். செயல் 4. தாமதத்தை எதிர்த்து முறையிடாதே. மகளே, நீ ஜெபித்தாய், ஆனால் 1 மாதம், 1 வருடம் மாற்றம் இல்லை போல தெரிகிறது. அப்போ நீ சொல்கிறாய், என்ன பயன்? நான் எல்லாம் செய்தேன். கேள், வேர்கள் வளரும்போது மேலே அமைதி இருக்கும். நீ காணாத இடத்தில் நான் வேலை செய்கிறேன். ஒரு பெற்றோர் பொறுமை இழந்தால் அவர் அல்லது அவள் என்னை விட முன்னால் ஓட முயற்சிப்பார். அது என் திட்டத்தை குழப்பும். நீ செய்ய வேண்டியது ஜெபி, நம்பியிரு, அழுத்தாதே, நேரத்திற்கு முன் பழத்தை பறிக்காதே. செயல் 5. என் கைகளில் மீண்டும் மீண்டும் ஒப்படை. மகனே, ஒரே முறை ஒப்படைத்தால் போதும் என்று நினைக்காதே. உன் மனம் மீண்டும் பயத்தை எடுக்கும். அப்போ மீண்டும் என்னிடம் கொடு. ஒவ்வொரு நாளும் சின்ன ஜெபம் போதும். இயேசுவே, இன்று கூட என் பிள்ளை உன்னுடையவன். நானில்லை, நீ கவனிக்கிறாய். நீ இப்படி சொன்னால் உன் மனம் அமைதியாகும். அந்த அமைதி உன் வீட்டில் பரவும். அமைதியுள்ள வீட்டில் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளர்கிறார்கள். பெற்றோரே, நீ தனியாக இல்லை. உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் விருந்தினர் அல்ல,
நான் தந்தை, நான் மெய்ப்பன். நீ கண்ணீரோடு ஜெபித்ததை நான் மறக்கவில்லை. நீ இரவில் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். அதற்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது. நீ பார்க்கும் நாளில் நீ சொல்வாய், நான் நினைத்தபடி இல்லை, ஆனால் தேவன் செய்தது இதைவிட சிறப்பு. உன் பிள்ளை பாதுகாப்பில் இருக்கிறான். அவன் எதிர்காலம் என் கைகளில். நீ அமைதியாக இரு. மகனே, மகளே, நீ நல்ல பெற்றோராக இருக்கவே முயற்சிக்கிறாய். அதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் கேள், நல்ல மனதோடு செய்யப்படும் சில விஷயங்கள் கூட ஆவிக்குரிய பாதிப்பை உண்டாக்கும். இந்த 5 தவறுகள் உன் பிள்ளையை அல்ல, உன் ஜெபத்தின் வேகத்தை மந்தமாக்கும். கோபப்படாதே, குற்ற உணர்வு கொள்ளாதே. இது வெளிச்சம். தவறு 1, பிள்ளையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. கம்பேரிங் யோர் சைல்ட் வித் அதர்ஸ். மகளே, நீ சொல்வாய், அவங்க பிள்ளையை பார், உன் வயசுல அவன் இப்படி இருந்தான். நீ அதை ஊக்கம்னு நினைக்கிறாய். ஆனால் கேள், ஒப்பீடு தன்னம்பிக்கையை கொல்லும் மென்மையான விஷம். நீ ஒப்பிடும்போது உன் பிள்ளை இதை கேட்கிறான், நான் போதவில்லை. அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன். அவனுக்கு தனி நேரம், தனி வழி, தனி அழைப்பு. நீ அவனை மற்றவர்களோடு அளந்தால் நான் அவனுக்குள் வைத்த அழகான வடிவமைப்பு மறைக்கப்படும். ஒப்பிடாதே, நம்பு. தவறு 2, பிள்ளையின் தவறுகளை அடையாளமாக மாற்றுவது. லேபிளிங் தி சைல்ட் பை தேர் மிஸ்டேக்ஸ். மகனே, ஒருமுறை அவன் பொய் சொன்னான். அப்போ நீ சொன்னாய், நீ பொய்யன். ஒருமுறை கவனமில்லாமல் இருந்தான். நீ எப்போதுமே இப்படித்தான். கேள், தவறு ஈக்குவல் டு செயல். அடையாளம் ஈக்குவல் டு இயல்பு அல்ல. நீ அவன் செய்ததை அல்ல, அவனையே அப்படியே அழைத்தால் அவன் அதையே தன்னை பற்றிய உண்மை என்று நம்ப ஆரம்பிப்பான். நான் உன்னை எப்படி நடத்தினேன்? நீ தவறினாலும் நான் உன்னை தோல்வியாளன் என்று அழைக்கவில்லை. நீ என் பிள்ளை, அதுவே உன் அடையாளம். அதே கிருபையை உன் பிள்ளைக்கும் கொடு. தவறு 3, ஜெபத்தையும் கவலையையும் ஒன்றாக கலப்பது. praying but living in anxiety. மகளே, நீ ஜெபிக்கிறாய், ஆனால் உன் முகத்தில் அமைதி இல்லை. உன் பிள்ளை இதை பார்க்கிறான். நீ சொல்கிறாய், தேவன் பார்த்துக்கொள்வார். ஆனால் உன் செயல்கள் சொல்கிறது, எல்லாம் என் பொறுப்பு. கேள், கவலையோடு ஜெபிப்பது ஒப்படைப்பு அல்ல, அழுத்தம். நீ ஜெபித்து மீண்டும் பயத்தை எடுத்துக்கொண்டால் நீ என்னிடமிருந்து பொறுப்பை திரும்ப வாங்குகிறாய். அது உனக்கே சுமை. ஒரு பெற்றோரின் அமைதி ஒரு பிள்ளையின் பாதுகாப்பு. நீ அமைதியாக இரு, நான் வேலை செய்கிறேன். தவறு 4, ஆவிக்குரிய விஷயங்களை கட்டாயப்படுத்துவது. ஃபோர்சிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ரிவீலிங் காட். மகனே, நீ சொல்வாய், ஜெபிக்கணும், இது பண்ணணும், அது பாவம். உன் நோக்கம் நல்லது. ஆனால் கேள், கட்டாயப்படுத்தப்பட்ட விசுவாசம் ஒரு நாள் எதிர்ப்பாக மாறும். நான் உன்னை என்னிடம் இழுத்தேன், தள்ளவில்லை. உன் பிள்ளைக்கு என்னை பற்றிய பயம் உருவாக்காதே, ஆர்வம் உருவாக்கு. நீ என்னை அன்பான தேவனாக அவனுக்கு காட்டினால் அவன் தானாக என்னை தேடுவான். விசுவாசம் பயத்தில் வளராது, அன்பில் வளர்கிறது. தவறு 5, பிள்ளையின் வாழ்க்கையை நீயே தேவனாக நடத்த முயற்சிப்பது. trying to play God in the child's life. மகளே, இது மிகவும் மென்மையான தவறு. நீ எல்லாம் திட்டமிடுகிறாய், எல்லாம் கண்காணிக்கிறாய், எல்லாம் கட்டுப்படுத்துகிறாய். உன் மனசுக்குள் இது ஓடுகிறது, நான் பார்த்துக்கொள்ளாவிட்டால் யார்? கேள், நீ பெற்றோர், நீ தேவனல்ல. நீ எல்லாம் கட்டுப்படுத்த முயற்சித்தால் நீ என்னை அந்த இடத்திலிருந்து அகற்றுகிறாய். அது உன் பிள்ளையை பலவீனமாக்கும், உன்னை சோர்வடையச் செய்யும். நீ செய்ய வேண்டியது வழிகாட்டு, ஜெபி, ஒப்படை, மீதியை என்னிடம் விடு. மகனே, மகளே, இந்த 5 தவறுகளையும் நீ அறியாமலே செய்திருக்கலாம். நான் உன்னை குற்றவாளியாக பார்க்கவில்லை. நீ அக்கறையுள்ள பெற்றோர்.
அதுவே உன் அடையாளம். இன்று முதல் நீ சுமையை இறக்கிவிடலாம். நான் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் தாமதமாக இல்லை, தவறாக இல்லை, பின்தங்கவில்லை. நான் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வேலை செய்கிறேன். மகனே, மகளே, நீ அறியாமல் உன் பிள்ளையின் நாளை உன் வாயால் கட்டிக்கொண்டிருக்கிறாய். ஒரு பெற்றோரின் வார்த்தை அறிவுரை மட்டுமல்ல, அது விதி விதைக்கும் விதை. இந்த 5 ஆசீர்வாதங்களை தினமும் உன் பிள்ளையின் பெயரைச் சொல்லி பேசு. அவன் அருகில் இருந்தாலும் இல்லையெனிலும் பேசு. வார்த்தைகள் தூரம் பார்க்காது, ஆவி கேட்கும். ஆசீர்வாதம் 1. நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். டிக்ளரேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. மகனே, உன் பிள்ளை உலகத்திடம் கேட்கும் முதல் கேள்வி, நான் யார்? அதற்கு உலகம் பதில் சொன்னால் அவன் குழம்புவான். நீ முன்னதாகவே சொல். தினமும் இப்படிச் சொல், என் பிள்ளை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவன் தவறுதலால் பிறந்தவன் அல்ல. அவன் வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டு. அவன் சாதாரண கூட்டத்தில் கரையமாட்டான். கேள், அவன் தோல்வியடைந்த நாளில் கூட இந்த வார்த்தை அவனை எழுப்பும். அடையாளம் தெளிவாக இருந்தால் அழுத்தம் ஆட்சி செய்யாது. ஆசீர்வாதம் 2. உன் மனம் தெளிவாக இருக்கும். டிக்ளரேஷன் ஓவர் த மைண்ட். மகளே, இந்த தலைமுறை பிள்ளைகள் அதிகமாக போராடுவது படிப்போடல்ல, மனசோடு. குழப்பம், ஒப்பீடு, தாழ்வு மனப்பான்மை. அதற்கு நீ பேச வேண்டியது, என் பிள்ளையின் மனம் குழப்பத்துக்குள் சிக்காது. அவன் சிந்தனை தெளிவாக இருக்கும். அவன் பயத்தால் முடிவெடுக்க மாட்டான். ஞானத்தோடு நடப்பான். நீ இப்படிச் சொன்னால் அவன் மனசுக்குள் அமைதி பழகும். அமைதி பழகினால் புத்தி மலரும். ஆசீர்வாதம் 3. உன்னை தேவன் காக்கிறார். டிக்ளரேஷன் ஆஃப் புரொடெக்ஷன். மகனே, நீ பயந்து பேசினால் அவன் உலகத்தை ஆபத்தாக பார்க்க கற்றுக்கொள்வான். நீ நம்பிக்கையோடு பேசினால் அவன் வாழ்க்கையை பாதுகாப்பாக பார்க்க கற்றுக்கொள்வான். தினமும் இப்படிச் சொல், என் பிள்ளை தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறான். அவன் போகும் இடங்களில் தேவன் முன்பாக நடக்கிறார். அவனைத் தொட வேண்டியவை தொடும். தொடக்கூடாதவை அருகில் கூட வராது. கேள், நீ பேசும் இந்த வார்த்தைகள் அவனை துணிச்சலானவனாக மாற்றும், அவசரமானவனாக அல்ல. ஆசீர்வாதம் 4. உன் வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். டிக்ளரேஷன் ஆஃப் பியூரிட்டி அண்ட் கேரக்டர். மகளே, பாவத்தை பற்றி அதிகம் பேசாதே, அழகை பற்றி பேசு. உன் பிள்ளைக்கு தன்னை மதிக்கும் கண்ணாடி கொடு. தினமும் இப்படிச் சொல், என் பிள்ளையின் இதயம் தூய்மையானது. அவன் தன்னை மலிவாக நினைக்க மாட்டான். அவன் உடலும் மனமும் தேவனுக்குச் சொந்தம். அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். நீ இப்படிச் சொன்னால் அவன் தவறை பயந்து தவிர்ப்பானல்ல, தன் மதிப்பை உணர்ந்து விலகுவான். அது நிலைத்த மாற்றம். ஆசீர்வாதம் 5. உன் எதிர்காலம் பாதுகாப்பில் உள்ளது. டிக்ளரேஷன் ஓவர் டெஸ்டினி அண்ட் ஃபியூச்சர். மகனே, இது மிக முக்கியமான வார்த்தை. உன் பிள்ளை நாளையை நினைத்து பயப்படக்கூடாது. நீ தினமும் இப்படிச் சொல், என் பிள்ளையின் எதிர்காலம் தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. தாமதம் வந்தாலும் அவன் பின்தங்க மாட்டான். மறுக்கப்பட்டாலும் அவன் நிராகரிக்கப்பட மாட்டான். சரியான நேரத்தில் சரியான கதவுகள் அவனுக்காக திறக்கும். கேள், இந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் ஒரு நங்கூரம் போல இருக்கும். புயல் வந்தாலும் அவன் சிதறமாட்டான். எப்படி பேச வேண்டும் மிக முக்கியம். கோபத்தில் அல்ல, அவசரத்தில் அல்ல, நம்பிக்கையோடு, மென்மையோடு. ஒரு வாக்கியம் கூட போதும். தினமும் அதுவே ரகசியம். பெற்றோரே, நீ பெரிய பிரசங்கம் செய்ய வேண்டாம். நீ தீர்க்கதரிசி போல தினமும் பேசினால் போதும். உன் வாயில் ஜெபம் மட்டுமல்ல, உன் பிள்ளையின் நாளை இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கத் தொடங்கினால்
நான் அதை நிறைவேற்றத் தொடங்குவேன். மகனே, மகளே, சில போராட்டங்கள் நீ போராட வேண்டியவை அல்ல, ஒப்படைக்க வேண்டியவை. இந்த 5 ஜெபங்கள் உன் பிள்ளையின் வாழ்க்கையின் மீது ஒரு ஆவிக்குரிய முத்திரை போல அமையும். அவசரப்படாதே. ஒவ்வொரு ஜெபத்தையும் நிதானமாக இதயத்தோடு சொல்லு. ஒப்படைப்பு ஜெபம் 1. இனி நான் இல்லை, நீர். பிரேயர் ஆஃப் ஃபுல் சரண்டர். மகனே, நீ முயற்சித்து சோர்ந்த இடத்தில் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். இப்போது என்னோடு சொல்லு. ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளையை நான் வளர்த்த வரையிலே என்னால் முடிந்ததை செய்தேன். இனி நான் கட்டுப்படுத்த மாட்டேன். நான் பதற்றப்பட மாட்டேன். நான் தேவனாக நடிக்க மாட்டேன். என் பிள்ளை உன்னுடையவன். வழி நடத்துவது நீர், காப்பது நீர், மாற்றுவது நீர். ஆமேன். கேள். இந்த ஜபத்துக்குப் பிறகு உன் உள்ளம் லேசாகும். அது பலவீனம் அல்ல, அது விசுவாசம். ஒப்படைப்பு ஜபம் 2. காணாத போராட்டங்களிலிருந்து காப்பு. பிரேயர் ஃபார் ஹிடன் பேட்டில்ஸ். மகளே, உன் பிள்ளை சிரிக்கிறான். ஆனால் உன் கண்களுக்கு தெரியாத போராட்டங்கள் இருக்கலாம். நான் அவற்றை பார்க்கிறேன். இப்போது ஜெபி. இயேசுவே, என் பிள்ளை யாரிடமும் சொல்லாத கண்ணீரிலிருந்து நீர் அவனை விடுவிக்கிறீர். அவன் மனசில் நடக்கும் மறைபோர் உன் ஒளியால் முறியட்டும். அவன் தனிமையில் சிக்கிக் கொள்ளாதபடி நீர் அருகில் இருங்கள். ஆமேன். கேள். நீ கேட்காத கேள்விகளுக்கும் நான் பதில் வைத்திருக்கிறேன். ஒப்படைப்பு ஜபம் 3. இந்த தலைமுறையின் வலையில் விழாதபடி. பிரேயர் அகேன்ஸ்ட் எண்ட் டைம் ட்ராப்ஸ். மகனே, இந்த காலம் வேகமானது, அழுத்தமானது, ஏமாற்றம் நிறைந்தது. பல பிள்ளைகள் தவறாக இல்லை, திசை தவறிப் போகிறார்கள். இப்போது ஜெபி. ஆண்டவரே, என் பிள்ளை இந்த தலைமுறையின் பொய்யான ஒளியில் மயங்காதபடி காக்கிறீர். அவன் உண்மையை அறிந்து கொள்ளும் ஆவிக்குரிய கண்கள் பெறட்டும். கூட்டத்தை பின்தொடராமல் உன் சத்தத்தை பின்தொடரச் செய். ஆமேன். நான் உன் பிள்ளையை கூட்டத்தில் கரையவிட மாட்டேன். அவன் வெளிச்சமாக நிற்பான். ஒப்படைப்பு ஜபம் 4. என் பிள்ளையின் அழைப்பு நிறைவேறட்டும். பிரேயர் ஃபார் காலிங் அண்ட் பர்பஸ். மகளே, உன் பிள்ளை எந்த வேலை செய்வான் என்பதை விட எந்த நோக்கத்தோடு வாழ்வான் என்பதே முக்கியம். இப்போது என்னோடு சொல்லு. இயேசுவே, என் பிள்ளைக்குள் நீர் வைத்த அழைப்பு அடக்கப்படாதபடி காக்கிறீர். அவன் தன் வாழ்க்கையை வீணாக கழிக்க மாட்டான். அவன் வாழ்வு பிறரை எழுப்பும். அவன் வேலை அவன் அழைப்பை மூடாது, வெளிப்படுத்தும். ஆமேன். கேள். அழைப்பு தாமதிக்கலாம், ஆனால் அழைப்பு ரத்து செய்யப்படாது. ஒப்படைப்பு ஜபம் 5. நான் அமைதியாக இருக்கிறேன். பிரேயர் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட். மகனே, இது கடைசி ஜபம், ஆனால் மிக ஆழமானது. இப்போது ஜெபி. ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளையின் நாளையை நான் இன்று உன் கைகளில் முழுமையாக வைக்கிறேன். நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஒப்பிட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நீர் செய்கிறதை நான் தடுக்க மாட்டேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நீர் தேவன். ஆமேன். இந்த ஜபம் முடிந்ததும் நீ ஓய்வு கொள். உன் அமைதி
உன் பிள்ளைக்கு பெரிய ஆசிர்வாதம். பெற்றோரே, நீ உன் பிள்ளையை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். இனி நான் அவன் முன்பாக நடப்பேன். நான் அவன் பின்பாக காக்குவேன். நான் அவன் உள்ளே பேசுவேன். நீ காணும் நாளில் நீ சொல்லுவாய், நான் நினைத்த வழியல்ல, ஆனால் தேவன் செய்த வழி மிகச் சிறந்தது. நீ நிம்மதியாக இரு. உன் பிள்ளை பாதுகாப்பில் இருக்கிறான். அவன் எதிர்காலம் என் கைகளில் முத்திரையிடப்பட்டது.